சந்திக்க கோசேனுக்கு சென்றார். யோசேப்பு அவர் முன் வந்ததும் அவர் தனது தந்தையை தன் கைகளால் கட்டிக்கொண்டு நீண்ட நேரம் அழுதார். யாக்கோபு யோசேப்பிடம், இப்போது நான் சாக தயாராக இருக்கிறேன், ஏனென்றால் நீ இன்னும் உயிருடன் இருப்பதை நானே கண்டேன் என்றார். யோசேப்பு தனது தந்தையையும் சகோதரர்களையும் எகிப்தின் மிகச்சிறந்த பகுதியான கோச்சேன் பகுதியில் குடியமர்த்தினார். அங்கு அவர்கள் செழித்து எண்ணிக்கையில் வளர்ந்தனர். யாக்கோபு மேலும் 17 ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்தார். அவர் இறப்பதற்கு முன் அவர் தனது ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் 2 மகன்களான எப்ராயிம் மற்றும் மனாசே ஆகியோருக்கும் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை வழங்கினார். யாக்கோபு இறந்த பிறகு கானான் தேசத்திலுள்ள மக்பேலா குகையில் அவரது மூதாதையர்களுடன் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய மரணத்திற்கு பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த தவறுகளுக்கு அவர் பழி வாங்குவார் என்று பயந்தார்கள். அவர்கள் அவரிடம் வந்து பணிந்து அவருக்கு அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை சமாதானப்படுத்தி, பயப்படாதீர்கள், நான் கடவுளுக்கு சமமானவனா? நீங்கள் எனக்கு தீங்கு விளைவிக்க நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக இப்போது செய்து கொண்டிருப்பதை சாதிக்க விரும்பினார். எனவே பயப்பட வேண்டாம், உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நான் உணவளித்து பாதுகாப்பேன் என்றார். யோசேப்பு 110 வயது வரை வாழ்ந்தார். எப்ராயிமின் பிள்ளைகளின் 3ஆம் தலைமுறையினரையும் மனாசேயின் மகன் மாகீரின் பிள்ளைகளையும் அவர் கண்டு மகிழ்ந்தார். அவர்கள் பிறந்தபோது யோசேப்பின் பாதங்களில் அவரது ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் வைக்கப்பட்டனர். இறப்பதற்கு முன் யோசேப்பு தன் சகோதரர்களிடம், நான் இறக்கப் போகிறேன், ஆனால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார். இந்த தேசத்திலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுக்கு வாக்குறுதி அளித்த தேசத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வார். யோசேப்பு இஸ்ரவேலர்களை உறுதிமொழி அளிக்க வைத்தார். கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார். பின்னர் நீங்கள் என் எலும்புகளை இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சத்தியம் செய்ய வைத்தார். எனவே யோசேப்பு 110